கல்ச்சர் தமிழ். இந்த கோவிலுக்கு போனவங்க பலர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இங்க அம்மன் கண்கள் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு. மதுரையின் இதயத்தில் இருக்கும் இந்த கோவில் ஒரு சாதாரண கோவில் இல்ல, ஒரு அதிசயம், ஒரு மர்மம், ஒரு சக்தி. வணக்கம், இது இந்து கலாச்சாரம் தமிழ். இன்றைக்கு நாம் பார்க்க போவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் முழு வரலாறு. மதுரை பாண்டிய மன்னர் மலையத்வஜ பாண்டியனும் ராணி கஞ்சனமாலையும் குழந்தை இல்லாமல் கவலையில் இருந்தனர். அவர்கள் கடவுளை வேண்டி யாகம் செய்தனர். அப்போது அக்கினியிலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. அப்போது ஒரு தெய்வீக குரல் கேட்டது. உன் கணவரை சந்திக்கும் போது 3வது மார்பு மறைந்துவிடும். அந்த குழந்தைதான் மீனாட்சி அம்மன். மீனாட்சி சாதாரண அரசகுமாரி இல்ல, அவள் ஒரு வீரராணி. சிறுவயதிலேயே யுத்த கலைகளில் தேர்ச்சி பெற்றாள். தைரியத்தில் யாருக்கும் குறையில்லை. அவள் பல நாடுகளை வெற்றி கொண்டாள். ஒரு நாள் அவள் கைலாசம் சென்றாள். அங்கு சிவபெருமானை பார்த்தவுடன் அவளின் 3வது மார்பு மறைந்தது. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவர்தான் அவளின் கணவர். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார். அவர்களின் திருமணம் ஒரு தெய்வீக நிகழ்வு. இன்று வரை சித்திரை திருவிழாவில் இந்த திருமணம் கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கும் பொற்குளம் மிகவும் பிரசித்தமானது. பழைய காலத்தில் கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை இங்கு வைத்து அது மிதந்தால்தான் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கோவிலில் உள்ள 1000 தூண்கள் மண்டபம் ஒரு கலை அதிசயம். சில தூண்களை தட்டினால் இசை ஒலி வரும். பல பக்தர்கள் சொல்வது, அம்மன் கண்கள் நம்மை பின்தொடர்ற மாதிரி இருக்கு. இந்த கோவில் ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆன்மீக அனுபவம். பலர் இங்கே வந்து மன நிம்மதி அடைகிறார்கள். மீனாட்சி அம்மன் அவள் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள். இந்த மாதிரி இன்னும் பல கோவில் வரலாறுகள் தெரிஞ்சுக்க ஹிந்து கல்ச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா.